யாழில் மக்களோடு தைப்பொங்கல் கொண்டாடி மகிழ்ந்த ஜனாதிபதி அனுர. மன்னாரில் ஜனாதிபதி அனுர தலைமையில் உத்தியபூர்வமாக இணைக்கப்பட்ட தேசிய மின் கட்டமைப்பு. அன்று சாமியாராக இருந்த அனுர பௌத்த மதத்தை புறக்கணிப்பது ஏன்? சர்ச்சை ஏற்படுத்தும் தேரரின் பேச்சு. திருகோணமலை சர்ச்சைக்குரிய புத்தர் சிலை சிறையில் அடைக்கப்பட்ட தேரர் சாகும் வரை உண்ணாவிரதம். பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தண்டனை அனுபவிப்போர் நீதியமைச்சின் அறிவிப்பு. சத்தியலிங்கம் பச்சை துரோகி வைத்தியர் சிவமோகன் குற்றச்சாட்டு. இனவாதமற்ற தேசிய ஒருமைப்பாடு நிறைந்த நாட்டை கட்டியெழுப்புவதே அரசின் நோக்கம் ஜனாதிபதி. பொங்கல் தினத்தையொட்டி யாழ்ப்பாணம் கிளம்பிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விசேட பூஜைகள் மற்றும் நிகழ்வுகளில் கலந்து கொண்டுள்ளார். வடக்கு மாகாண சபையின் ஏற்பாட்டில் தைப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு விமர்சையாக ஏற்பாடு செய்யப்பட்ட பொங்கல் விழா இன்று வேலணை தெற்கு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவில் முன்றலில் நடைபெற்றுள்ளது. இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தமிழர் பாரம்பரிய முறைப்படி வரவேற்கப்பட்டுள்ளார். இதன்போது பொங்கல் பானையில் அரிசியிட்டு பொங்கலை ஆரம்பித்து வைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து வடமாகாண சுற்றுலா பணியகத்தின் ஏற்பாட்டில் யாழ் மானிப்பாய் மருதடி விநாயகர் ஆலயத்தில் பொங்கல் சங்கமம் எனும் தொனிப்பொருளில் தைப்பொங்கல் விழா இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டுள்ளனர். என்ன சுத்தி வளைச்சிட்டாங்க. எந்த மொழியை பேசினாலும் எந்த மதத்தை பின்பற்றினாலும் அனைத்து பிரஜைகளும் கௌரவத்துடன் வாழக்கூடிய இனவாதமற்ற தேசிய ஒருமைப்பாடு நிறைந்த வளமான நாட்டை கட்டியெழுப்புவதே அரசாங்கத்தின் நோக்கம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். யாழ்ப்பாணம் வேலணை ஐயனார் கோவில் விளையாட்டு மைதானத்தில் இன்று பிற்பகல் நடைபெற்ற வடமாகாண தைப்பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு குறிப்பிட்டார்.
பணத்திலாலும் கட்டடங்களாலும் மட்டும் செல்வந்த நிலையில் இருக்கிற நாடா நாங்கள் எதிர்பார்க்கிறோம். නෑ ඊට වඩා විශාල ශේත්‍රයන් අපි පොහොසත් රටක් නිර්මාණය කළ යුතුයි. இல்ல அவ்வாறான இல்லாமல் மிக அதிகமான துறைகளை கொண்டதான வளர்ச்சியை கொண்டதான நாங்கள் செல்வந்த நாட்டை ஒன்றை உருவாக்க போனோம். අපි හිතනවා අපි බලයට පත් වෙලා දැන් අවුරුද්දකට වඩා වැඩි කෙටි කාලයක් ගත වෙලා තිබෙනවා. ஒரு வருடத்திற்கும் மிக கொஞ்சமான காலம்தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்து இப்ப கலைந்துள்ளது. මේ ඉතිහාසයේම ජාතිවාදී ගැටුම් අඩු ජාතිවාදී පෝෂණය කිරීම සඳහා දරන ව්‍යාපාර දුර්වලවුණු ජාතික සමගිය සඳහා පොරබදපු වසරක්. இந்த சிறிய காலமாக எடுத்துக்கொண்டால் அது இனவாத இயக்கங்களுடைய செயல்கள் பலவீனமடைந்து இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை பலப்படுத்துவதற்கான முயற்சிகளை வளர்ச்சி அடைந்த ஒரு காலகட்டம். වෙනදා අපේ රටේ බොහෝ තැන්වල ජාතිවාදී ගැටුම් ජාතිවාදී ප්‍රවණතාවයන් පැන නගිනවා. மற்ற காலங்களில் எமது நாட்டில் பல இடங்களில் இனவாத போக்குகள் இனவாத முரண்பாடுகள் தோன்றுகின்றன. අපිට අවශ්‍යයි ජාතිවාදීන් තොර ජාතික සමගිය පිරුණු පොහොසත් රටක්. எங்களுக்கு இனவாதம் இல்லாத இன ஒற்றுமை கொண்ட தேசிய ஒற்றுமை கொண்ட ஒரு நாடு தேவை. කොහේ ඉපදුනත් இங்கே பிறந்ததாக මොන இருந்தால் භාෂාව කතා කරත් எந்த மொழியை பேசுகின்றதாக මොන இருந்தால், ආගම දැහුවත් எந்த சமயத்தை මොන பின்பற்ற සංස්කෘතික ජීවත් වුණත් எந்த கலாச்சாரத்தின்படி வாழ்ந்தாலும் මේ සෑම කෙනෙකුටම இந்த அனைவரும் අපේ රටේ අභිමානවත් පුරවැසියෙක් ලෙස අයිතීන් සමග ජීවත් වීමේ වටපිටාව හැදීම තමයි අපගේ අපේක්ෂාව. இந்த நாட்டின் ஒரு பிரஜை என்ற வகையில் அபிமானத்துடன் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது தான் நம்மளுடைய பொறுப்பு. ද ජාතිවාදයෙන් තොර පොහොසත් රටක් අපිට අවශ්‍යයි. எங்களுக்கு இனவாதத்தை இல்லாத ஒரு செல்வாந்த நாடு அவசியம் தேவையாக உள்ளது. ඒ වගේම අපි අතර විවිධ සංස්කෘතීන් තිබෙනවා. எங்களுக்கு இடையில பல கலாச்சாரங்கள் உள்ளன. රටක් ලස්සන වෙන්නේ කොහොමද? ஒரு நாடு அழகாக இருக்கின்றது எப்போது? ජනතාව අතර විශ්වාසය දෙන්නේ කොහොමද? மக்களுக்கு இடையில இப்படி நம்பிக்கைகள் உருவாகின்றன. මේ සෑම සංස්කෘතිකම ගෞරවය இந்த எல்லா பண்பாடுக்கும் உரிய மரியாதை மதிப்பு, සෑම සංස්කෘතියකටම ගරු කිරීම සහ පිළිගැනීම இந்த எல்லா பண்பாட்டினையும் மதிக்கிறதும் ஏற்றுக்கொள்வதும் ඉතාමත් වැදගත්. அது மிக முக்கியமானது. දැන් අපි එහෙම රටක් හදන්න ඕන. நாங்கள் அவ்வாறான ஒரு நாட்டினை உருவாக்க வேண்டும். ඒක අපේ අපේක්ෂාව බවට පත් වෙනවා. அது எங்களுடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. ඒ වගේම ආර්ථික වශයෙන් විශාල පීඩාවට පත් වී තිබෙන ජනතාවට මේට වඩා හොඳ ජීවිතයක් අපි උරුම කරලා දෙන්න ඕන. அதே நேரம் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டு இருக்கிற மக்களுக்கு இதுவிட சிறந்த ஒரு பொருளாதார நிலைமையை நாங்கள் உருவாக்கி கொண்டு போகணும். විශේෂයෙන්ම හොඳ නිවාසයක් ලබා දීම, குறிப்பாக ஒரு நல்ல வீட்டை உருவாக்கி දරුවන්ට හොඳ கொடுக்கணும். අධ්‍යාපනයක් ලබා දීම, பிள்ளைகளுக்கு சிறந்த ஒரு கல்வியை வழங்குறது, නිරෝගී සම්පන්න ජීවිතයක් වෙනුවෙන් හොඳ සෞඛ්‍ය සේවයක් ස්ථාපිත කිරීම, ஆரோக்கியமான வாழ்வுக்கான ஒரு சிறந்த சுகாதார சேவை ஸ்தாபிත செய்தல், කුෂ්ඨ දීවර කර්මාන්තය දියුණු කිරීමෙන් ඉතා හොඳ ආදායම් මාර්ගයක් නිර්මාණය කිරීම, விவசாயம் மீன்பிடி தொழில் போன்றவரை உருவாக்குவதுடன் வளர்ச்சியடைய செய்வதுடன் சிறந்த ஒரு பொருளாதாரத்தை உருவாக்குதல், තරුණ තරුණයට හොඳ රැකියා අවස්ථා නිර්මාණය කිරීම. இளைஞர் யுவதிகளுக்கு சிறந்த தொழில் வாய்ப்புகளை வழங்குதல். ඒක ආණ්ඩුවක් හැටියට තිබෙන අපේ අපේක්ෂාව සහ බලාපොරොත්තු. அதுதான் அரசாங்கம் என்ற வகையில் எங்களுடைய எதிர்பார்ப்பாகவும் பிரார்த்தனையாகவும் உள்ளது. මා දන්නවා මෙතන ඉන්න බොහෝ දෙනා යාපන දිස්ත්‍රික්කයේ எனக்கு தெரியும் இதில் இருக்கின்ற பெரும்பாலானவர்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தை சார்ந்தவர்கள். පසුගිය මහමැතිවරණදී අප කෙරෙහි විශ්වාසය තබලා මේ යාපන දිස්ත්‍රික්කයේ ලංකාවේ පළමු වතාවට අපි ජයග්‍රහණය කරා. இந்த யாழ்ப்பாண மாவட்டத்தை நாங்கள் முதல் முறையாக வெற்றி அடைந்தோம். அது எங்கள் மீது இந்த மக்கள் வைத்த நம்பிக்கை. ඒ කියන්නේ ඔබ අප කෙරෙහි විශ්වාසය තබලා තිබෙනවා. அதாவது நீங்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்துள்ளீர்கள். මම ඔබට සහතිකයක් දෙනවා. நான் ஒரு உறுதிமொழியை வழங்குகின்றேன். ඔබ අප කෙරෙහි තබන විශ්වාසය බිඳකින්වත් බිඳ වැටෙන්න ඉඩ නොදී நீங்கள் எங்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கை சிறு துளி அளவிலும் சிதறாமல் சிதைக்காமல் ජාතිවාදයෙන් තොර ජාතික සමගිය පිරුණු රටක් අපි නිර්මාණය කරනවා. இனவாதம் இல்லாத இன ஒற்றுமை கொண்ட ஒரு நாட்டினை நாங்கள் உருவாக்கின்றோம். ඔබේ දරුවන්ට හොඳ අනාගතයක් අපි හදන්න බලාපොරොත්තු වෙනවා. உங்களுடைய பிள்ளைகளுக்கு சிறந்த ஒரு எதிர்காலத்தை உருவாக்குறதுக்கு நாங்கள் முயற்சிக்கின்றோம். අපි කාටත් සතුටින් සැනසුමින් ඉන්න පුළුවන් රටක් අපි හදනවා. எல்லோரும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் வாழக்கூடிய ஒரு நாட்டினை நாங்கள் உருவாக்குவோம். මා දෙන්නා මෙතන එක් රැස් වෙලා ඉන්න ජනතාවගේ ප්‍රධාන අපේක්ෂාව ඒක. எனக்கு தெரியும் இங்க கூடியிருக்கிற மக்களுடைய பிரதான எதிர்பார்ப்பாக உள்ளது அதுதான். එම අපේක්ෂාව ඉටු කිරීමෙන් අපි නොපිරිහෙලා වගකීම ඉටු කරන බවට මා ඔබට සහතික කරනවා. அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் மிக திட சங்கல்பத்துடன் எங்களுடைய கடமையை ஏற்றுக்கொண்டு செயல்படுவேன் என்பதை நான் இந்த இடத்தில் கூற விரும்புகின்றேன். මේ තයි පොංගල් දිනේදී අපි එක ප්‍රාර්ථනාවක් කරමු. இந்த தை பொங்கல் நாளில் அது நாங்கள் எங்களுடைய உறுதிமொழியாக எடுத்துக்கொள்வோம். අපි නොබෙදී ඉමු. நாங்கள் பிரிவு அடையாமல் பிரிவு செல்லாமல் இருப்போம். අපි එකතු වෙමු. நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம். අපි හොඳ රටක් අපේ දරුවන් වෙනුවෙන් හදමු. எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் சிறந்த ஒரு நாட்டினை உருவாக்குவோம். ඒ වෙනුවෙන් සියලු දෙනා තිර අධිෂ්ඨානකින් යුතු ඉදිරියට එන්න කියලා ආරාධනා කරමින්
அதுக்காக அனைவரும் ஒன்று திரண்டு எங்களுடன் சேர்ந்து முன்னுக்கு வருமாறு முன்னெடுத்து செல்லுமாறு நான் கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடிவு கொண்டு வருவேன். நன்றி, வணக்கம். 2050 ஆண்டளவில் நிகர பூச்சிய கார்பன் உமிழ்வு இலக்கு எட்டும் அரசாங்கத்தின் வேலை திட்டத்திற்கு இணங்க சீலெக்ஸ் ரெனியூவபிள் நிறுவனத்தினால் மன்னாரில் நிர்மாணிக்கப்பட்ட 20 மெகாவாட் கொள்ளளவை கொண்ட மன்னார் பென்ஸ்கேப் காற்றாலை மின் நிலையம் உத்தியபூர்வமாக தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டது. இன்று முற்பகல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் உத்தியபூர்வமாக தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டது. மன்னார் பென்ஸ்கேப் காற்றாலை மின் நிலையம் உத்தியபூர்வமாக தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டது. இன்று முற்பகல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் உத்தியபூர்வமாக தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்பட்டது. மன்னார் பென்ஸ்கேப் காற்றாலை மின் திட்டத்தின் கீழ் நாட்டின் வலுசக்தி வரலாற்றில் முதல் முறையாக தலா 50 மெகாவாட் கொள்ளளவை கொண்ட மிகப்பெரிய 4 காற்று விசையாழிகள் இங்கு நிறுவப்பட்டுள்ளன. உள்நாட்டு நிறுவனம் ஒன்றினால் இந்த திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்படுவதால் வெளிநாட்டு ஒப்பந்ததாரர்களுக்கு செல்லும் பாரிய வெளிநாட்டு செலாவணியை நாட்டுக்குள்ளேயே தக்க வைத்துக் கொள்ள முடிந்துள்ளதோடு இது உள்நாட்டு பொருளாதாரத்தை மேலும் வலுப்படுத்த பங்களிப்பு செய்கிறது. நிலவு பலகை திரை நீக்கம் செய்து காற்றாலை மின் நிலையத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் இணைந்து கொண்ட ஜனாதிபதி விசையாழிகளை இயக்கி வைக்கும் நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டார். வலுசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜெயக்கொடி, வலுசக்தி பிரதி அமைச்சர் அர்க்கம் எலியாஸ், மன்னார் மாவட்ட செயலாளர் கே கனகேஸ்வரன், இலங்கை மின்சார சபையின் பொது முகாமையாளர் பொறியியலாளர் ஷெர்லி குமார், இலங்கை நிலைபெறுதகு சக்தி அதிகார சபையின் தலைவர் பேராசிரியர் விஜேந்திர பண்டார் ஆகியோருடன் சீலெக்ஸ் ரெனியூவபிள் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி பொறியியலாளர் சமீர கனகேகொட மற்றும் அதன் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். பொதுவாகவே ஜனாதிபதியொருவர் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டால் நைனாதீவு விகாரதீபதியை சந்தித்து ஆசை பெறுவது வழக்கமாகும். ஆனால் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவ்வாறு தன்னை சந்திக்க வரவில்லை என்று நைனாதீவு விகாராதிபதி குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் தான் மஹிந்த ராஜபக்சவுடன் மிக நெருக்கத்துடன் இருந்ததாகவும் தெரிவித்தார். இவ்வளவு காலத்துக்கு நான் இங்கே நைனாதில் இருந்தேன். அப்ப எனக்கு தெரிந்தாலே திசாநாயக்கா, லலித் அத்திமுதி, ஜெயவர்தனா, ஆர் பிரேமதாசா, மஹிந்த ராஜபக்ச, சந்திரிகாவும் விளையில்லை. ஒரு ஆள் இவர் மட்டும் சந்திரிகாவும் விளையில்லை. சந்திரிகாவுக்கும் ஒரு சமயம் இது கிடையாது, அவருக்கும் கொஞ்சம் கிடையாது. சும்மா சொல்றதான் பௌத்தம் அப்படி இப்படி போய் அந்த இடத்துக்கு போய் சும்மா கையை கொட்டி கும்புறாரு. அவைக்கும் நான் நினைக்கல, அவருக்கும் அவை இருக்குது. இவருக்கும் அப்படிதான், இவருக்கும் அப்படிதான், இவருக்கும் அப்படி இல்லை. அப்படி இல்லாத கோவில்களுக்கு போறது கொஞ்சம் கூட. இப்ப போறதுன்னா இவர் போறதுன்னா மகாநாயக தேர்தலுக்கு மட்டும்தான் போயிட்டு இருக்கு. இவர கோவிலுக்கு போறது குறைவு. என்ன காரணம்? என்ன காரணம்னா அவரை நேக்கணும். அவர் சின்ன வயசுல இருந்து கோவில தான் இருந்தாரு. அவர் சாமியா இருந்திருக்கிறாரு. அதாவது தற்போதைய ஜனாதிபதி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே சாமியாகவும் இருந்திருக்கிறார். இது புதிதான தகவல் இருந்திருக்கிறார். அப்ப அவர் மட்டுமே கணப்பேர் புத்ததாதன 2வது அமைச்சர் அவரும் இருந்திருக்கும். அப்படி இருந்துட்டுதான் போது அவையோட கதைகள் எல்லாம் கணக்கெடுக்கு நாம சொல்லக்கூடாது. அது எங்க இருக்குதான் தெரியும். அப்ப அப்படியான இது இருந்தாலும் இந்த சாய்மாரோட இவை நல்லது இல்லை. இருந்தாலும் சாய்மார் தான் இவை கொண்டு வந்தது. இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததும் சாய்மார் தான், கேம்பஸ் சாமியார். இங்க வராம என்னென்றோ எனக்கு என்ன தெரியாது. அவரும் நினைச்சிருப்பேன் நான் மஹிந்தா ஆள் என்ன. உண்மையாலும் மஹிந்தாவோட நான் நல்ல சிநேகமா இருக்கேன் மஹிந்தாவோட. ஏன்னா அவன் சொல்றது செய்தான். எத்தனை வேலை எல்லாம் செய்து கொடுத்தேன். இதுகள் எல்லாம் இவன் நைனாதிரி இந்த இதுகள் எல்லாம் செய்யணுமா? அவர் இல்லாது இவங்க செய்வாங்களா? முழு வேலும் செய்து கொடுத்த பள்ளிக்கூடங்கள், ஆஸ்பத்திரி, இந்த ரோட்டுகள் எல்லாம் செய்து கொடுத்த. நாம சொல்ல எல்லாம் செய்து கொடுத்தோம். எங்களுக்கு போனும் அரசியல் இல்லை. அவையை பிடிச்சி வேலையில் எடுத்து கொடுப்போம். சனத்துக்கு நாம இருக்கிற இடம் முன்னேற்றோம். அதுதான் எங்க இதுக்கு போதே. இவைக்கு பின்னால் போறதே நான் கிடையாது. மஹிந்த ராஜபக்ச போனா இப்ப கிட்டடி அவருக்கு அவர் போயிட்டு வந்துட்டாங்க. அப்ப அது சரியதானே போனாங்க. எப்படி அதுக்கு நான் போனாங்க. இவர் அப்படி இவர் இங்க வரையில் இவரையும் வரையிலேன்னு நிறைய சொல்றது இல்லையா. திருகோணமலை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள வனவாசி பலாங்குட கசப்ப தேரர் இன்று காலை முதல் உணவு உண்ண மறுத்து சாகுமறை உண்ணாவிரதம் இருப்பதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பலாங்குட கசப்ப தேரர் காலை மற்றும் மதிய உணவு உட்கொள்ள மறுத்து இந்த உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளதாக அறியப்படுகிறது. நவம்பர் 16ஆம் தேதி திருகோணமலை கடற்கரையில் கடலோர பாதுகாப்பு கட்டளை சட்டத்தை மீறி சட்டவிரோதமான முறையில் புத்தர் சிலையை வைத்து மக்களிடையே குழப்பங்களை ஏற்படுத்தியதாக 4 பிக்குகள் மற்றும் 5 பேர் அடங்கிய 9 பேர் நேற்று திருகோணமலை நீதிமன்றத்தால் விளக்கமறியலில்
முற்றுகையில் வைக்கப்பட்டனர். பலாங்குட கசப்ப தேரர் மட்டுமே இந்த உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளார். அதே நேரத்தில் மற்ற பிக்குகள் வழக்கம் போல் உணவு பெற முன்னிலையானதாக தெரிவிக்கப்படுகிறது. வணக்கத்திற்குரிய பலாங்குட கசப்ப தேரரின் இந்த உண்ணாவிரதம் குறித்து திருகோணமலை விளக்கமறியல் சிறைச்சாலை திருகோணமலை துறைமுக காவல்துறையினருக்கும் தகவல் அளித்துள்ளது. இலங்கையில் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு 20 வருடங்களுக்கு மேலாக தண்டனை அனுபவிப்போரின் தண்டனையை தளர்த்துவது தொடர்பில் ஆராயப்பட்டு வருவதாக நீதியமைச்சர் அறிவித்துள்ளது. அத்துடன் இந்த விடயம் தொடர்பான பரிசீலனை குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். அதன்படி பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு 20 வருடங்களுக்கு மேலாக தண்டனை அனுபவிப்போர் தொடர்பில் குறித்த குழு ஆராய்ந்து வருவதாகவும் அவர் கூறினார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்க இந்த குழுவின் பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கை விரைவில் கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றோம். வடக்கு கிழக்கு மாத்திரமின்றி நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் பொருந்தும் வகையிலேயே இந்த விடயங்கள் ஆராயப்படுகின்றது. இந்த நிலையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களில் சுமார் 10 பேர் தொடர்ந்தும் சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலைக்கான இயக்கம் தெரிவித்துள்ளது. இவர்களின் தண்டனைகளை ஆராய்ந்து விடுவிப்பது தொடர்பில் அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது என தெரிவித்தார். இதேவேளை தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் கருத்துரைக்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் மாத்திரமே கைதுகள் இடம்பெற்றுள்ளதால் அது தொடர்பான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக கூறினார். அத்துடன் எவரேனும் தனிநபர்கள் தொடர்பான இற்றைப்படுத்தப்பட்ட தகவல்கள் தேவைப்படும் பட்சத்தில் அவர்களின் தனிப்பட்ட தகவல்களை தம்மிடம் சமர்ப்பிக்குமாறும் நீதியமைச்சர் வலியுறுத்தினார். சத்தியலிங்கம் பச்சை துரோகி மாவியால் பதில் செயலாளராக கொண்டுவரப்பட்டவர். ஆனால் அவருக்கும் கட்சிக்கும் துரோகம் செய்துவிட்டார் என தமிழரசு கட்சியின் முன்னாள் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் தெரிவித்தார். வவுனியாவில் உள்ள அவரது அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஒரு தேர்தல் நடத்த வேண்டாம், பொதுக்குழுவில் தேர்தல் நடத்தப்படக்கூடாது, ஏகமனதாக ஒரு தலைவர் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் சம்பந்தனால் இருவருக்கும் அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டது. சம்பந்தனால் மத்திய குழுவுக்கு அந்த தகவல் பரிமாறப்பட்டது. பின்னர் முடிவெடுக்கப்பட்டது. இருவரும் போய் சமந்தனையாக நேரடியாக கழித்தார்கள். சுமந்திரன் கழித்தார், சிறிதரன் கழித்தார். இருவரும் என்னட்டையும் வந்திருந்தார்கள் வவுனியாவுக்கு என்னுடைய வீட்டுக்கு. இருவருக்கு நான் சொன்னது இது வேண்டாம், நீங்கள் ஒருவர் 2 வருடம் பொறுப்பேடுங்கள் அல்லது ஒருவர் 1 வருடம் பொறுப்பேடுங்கள், மற்றவர் சுமூகமாக 2வது வருடத்தை கொடுப்பது. அதை வேண்டுமென்றால் குழுக்கள் அடிப்படையில் தீர்மானித்துக் கொள்ளுங்கள், தயவு செய்து போட்டி போட வேண்டாம் என்பது எல்லாருமே சொன்னது. போட்டி போட்டால் கட்சி உடைந்து சின்னமானமாக போகும் என்று எல்லாரும் தமிழரசு கட்சி அதிலே வாக்கு போட வேண்டும் என்பதை யாரோ ஒருத்தருக்கு தான் போடுவாங்க. அதுக்காக நான் வாக்கு இவருக்கு தான் போட்டேன் அவருக்கு தான் போட்டேன் என்று சொல்லி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அல்லது சொல்லி நான் இல்லை சிவஞானத்துக்கு போட்டுதான் என்றால் அதை நம்புறதுக்கும் ஒருத்தரும் இல்லை. சிவஞானி சிவஞானுக்கு போட்டேன்னு சொன்னா நம்புறதுக்கு ஒருத்தரும் இல்லை, சுமந்தனுக்கு போட்டேன்னு சொன்னா நம்புறதுக்கு ஒருத்தரும் இல்லை. ஏன்னா இவரது சேவாக்கள். அதாவது அந்த கேள்வி தேவையற்ற கேள்வி. இது சம்பந்தனையா தன்னை தலைவராக பிரகடனப்படுத்த வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் சம்பந்தன் அந்த பிரகடனப்படுத்த விரும்பவில்லை. அதற்காக அந்த முடிஞ்சு போற வயதுல கூட அந்த அந்த வீட்டில் அரசாங்கத்தால் வாங்கப்பட்ட வீட்டிலே இருந்தது தவறு என்று சொல்லி பார்லிமெண்ட்லயும் போய் கட்சி ஆயிருப்பான்னு நினைக்கிறேன். தவறு. எனவே அவர் அந்த வீட்டை உடனடியாக அரசாங்கத்திடம் கொடுத்து வெளியேறி விட வேண்டும் என்று சொன்னார்கள். எனவே தங்களின் சுயநலங்கள் படிக்கவில்லை என்றால் தலைவர்களையே தலைவர்களாக குரோகத்தின் மூலம் தோல்பவர்கள். மாமி சேனாதிராஜா ஐயாவால் பதில் செயலாளராக கொண்டு வரப்பட்டவர் தான் அவர். ஏதோ எங்கோச் கடிதம் உங்களை இடைநிறுத்திவிடுவோம். ஒரு செயலாளர் ஒரு முடிவெடுத்து கடிதம் விடுவதாக இருந்தால் கட்டாயம் தலைவரது தலைவரது பணிவும் வேண்டும். எனவே அதே தலைவருக்கு நீங்கள் கடிதம் எழுதுவதற்கு முன்னும் அது முடிவெடுத்திருக்க வேண்டும். அல்லது அந்த விடயத்தை மத்தியவருக்கு கொண்டு கடிதம் எழுதுவதா இல்லையான்னு முடிவெடுத்திருக்கணும். ஆனால் சத்தியலிங்கம் அப்படி செய்யவில்லை. பச்சை துரோகி. அவரால் கொண்டு வரப்பட்டவர். அந்த கட்சிக்கே துரோகம் செய்திருக்கிறீர்கள். உங்களை செயலாளராக விட்டபடியாத்தான் இன்றைக்கு இந்த கட்சி படுகவனமான நிலையில் போயிருக்கிறது. அன்று அதை தலைவருடன் கலந்துரையாடி செய்திருக்க வேண்டும். ஐயாவை நிப்பாட்டுவதாக நீங்க முடிவெடுத்திருக்க வேண்டும். சரி, அப்படித்தான் முடிவெடுப்பதாக இருந்தால் உங்களுக்கு தேசிய பட்டியல் கிடைக்க முன்ன நிப்பாட்டிங்க. தேசிய பட்டியலை நான் கையுக்கு வாங்க முடியும், எல்லாத்தையும் வந்து பக்கத்துக்கு போட்டுட்டு தான்
நீங்க கடன் கொடுக்குறீங்க எமோட்டா இருக்கு எங்கே இருக்கிற அந்த மற்ற டாக்டர் அல்ல இந்த மிட்வைஃபுக்கு மாதிரி கடிதம் என்ன கூட நடைமுறை அரச நடைமுறைக்கே முரணானது, கட்சி நடைமுறைக்கும் முரணானது. ஒட்டுமொத்தத்துல நீங்க ஒரு நிகழ்ச்சியில போய்கொண்டு உங்களோட பழைய ஆட்கள் வந்து இந்த பதில் பொறுப்பு கொடுத்த நேரம் நான் ஒருக்கா யோசிச்சேன், இது பொறுப்பு அல்ல, இதை இடைநிறுத்த வேண்டும். ஏனென்றா பதில் பொதுச் செயலாளர் 2 வருடம் இருக்க முடியாது. ஆனாலும் விட்டு கொடுத்தோம். சரி, எல்லாரும் ஒரு மனிதன் கௌரவமாக அதை காப்பாற்றிக் கொள்வான் என்று நம்பினோம். ஆனா கௌரவங்களை காப்பாற்ற முடியவில்லை, மன்னனால முடியவில்லை. சம்பந்தனுக்கு எதிராக கொண்ட வீட்டை பறிய நினைக்கிறீர்கள், இந்த ஆண்டாள கொண்டு போய் உடனே தலைவராக நீக்கன்னு சொல்லி கடைசியா சாக்காடி மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸில் ஒரு மனிதன் இருந்தான் என்பதுதான் உண்மை. அந்த ஸ்ட்ரெஸ் கொடுத்தவன் யார்? ஒருவன் தற்கொலை செய்தால் அந்த தற்கொலைக்கு தூண்டுதலா இருந்தவனும் கொலையாளி. தெரியுமா? அதே போல் ஒரு மனுஷனுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் கொடுத்து கொலை பண்றபடி எனக்கு அவரது திராட்டத்திற்கு முன்னராவது தயவு செய்து நீங்கள் அனைவரும் வெளியேறி விடுங்க, அந்த பதவிகளிலிருந்து வெளியேறி விட வேண்டும். இதுதான்